சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலத்த ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் எதிர்பார்த்தது போன்று அல்லாமல் பெரும்பாலும் அவர்களும் முதல் சுற்றிலே வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வழமை போன்று மும்பை இந்தியன்ஸ் தன்னுடைய செயற்பாட்டின் வடிவமாகவும் தன்னுடைய ஏல எடுப்பின் மூலமாகவும் தன்னை ஒரு சிறந்த அணியாக மீண்டும் நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. விராட் கோலி என்கின்ற அந்த தனிமனித பலத்துக்கு உரம் சேர்க்கும் விதமாக ஏனைய வீரர்களையும் உள்ளடக்கி இம்முறை மிகச்சிறந்த அணியாக தன்னை வெளிப்படுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த T20 வளர்ச்சி என்பது நிச்சயமாக டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு பலத்த அடியாக இருக்கிறது. சுனில் நரேன் அவர்கள் அணி பொறுப்பை தலைமையேற்று செயற்படுத்தியிருந்தார். மிகச் சிறப்பாக தன்னுடைய அணி வழிநடத்தலை செய்திருந்தார். அந்த அவருடைய வழிநடத்தலின் பிரகாரம்தான் டெல்லி அணியை அவர்களுடைய மைதானத்திலே வைத்து வெல்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வேளையில் சிறப்பு நேர்காணல் ஒன்றில் நாங்கள் பாலாவை சந்திக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் சிறப்பு நேர்காணலில் பேசிக்கொள்ளப் போகின்ற விடயம் IPL கிரிக்கெட் போட்டி தொடர்பாக. இந்த IPL கிரிக்கெட் போட்டி கடந்த மாதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி ஆரம்பித்து மே மாதம் 25ஆம் தேதி முடிவடைய இருக்கின்றது. இந்த IPL போட்டிகளுக்காக பல நாடுகளிலுமிருந்து இந்த போட்டி தொடங்குவதற்கு முன் பல வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டார்கள். சில அணிகள் ஏற்கனவே விளையாடி இருந்த வீரர்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். சில வீரர்கள் புதிதாக அணிகள் சேர்க்கப்பட்டார்கள். பல அணிகள் வேறுபட்ட அணிகளாக இருந்தன. சில அணிகள் முன்னைய அணிகளை விட பலம் வாய்ந்த அணிகளாகவும், சில அணிகளை பொறுத்தவரையில் முன்னையதை விட பலம் குறைந்த அணிகளாகவும் இருந்து வருகின்றன. தற்பொழுது இந்த IPL போட்டி தொடர் பிளே ஆஃப் தகுதிகான் சுற்று நெருங்குகின்ற கட்டத்தை அடைந்திருக்கின்றது. இந்த வேளையில் இது பற்றி நடைபெற்று முடிந்த போட்டிகள் தொடர்பாகவும் இந்த IPL தொடர்பாகவும் எங்களுடன் பேச தற்பொழுது பாலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல் இந்த போட்டி தொடருக்காக கடந்த ஆண்டு பல வீரர்கள் பல நாடுகளிலிருந்து ஏலம் வாங்கப்பட்டார்கள். பல வீரர்கள் புதிதாக அணியில் சேர்ந்தார்கள். சில வீரர்கள் பழைய அணியிலிருந்து வேற அந்த அணியால் வாங்கப்படாமல் வேறு அணிகளுக்கு மாற்றப்பட்டார்கள். உங்களை பொறுத்தவரையில் இந்த IPL தொடரில் எந்த அணி இந்த ஏலம் வாங்குவதில் சிறந்து விளங்கியது, எந்த அணி இந்த ஏலம் வாங்குவதால் பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்றது சொல்ல முடியுமா? இந்த தொடரை பொறுத்த மட்டிலே இதுவரைக்குமே நடைபெற்ற போட்டிகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் பார்க்கின்ற போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலத்த ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக பிளே ஆஃப் போட்டியிலிருந்து அந்த அணி நேற்றைய தினம் வெளியேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் வழமையான அவர்களுடைய அந்த உத்தி என்பது இந்த முறை அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை என்பதுதான் அங்கே அந்த வெளியேற்றத்திற்கான காரணத்தை காட்டி நின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. வலிமை போன்று ஒரு பலம் வாய்ந்த ஒரு அணியாகவும் 5 முறை IPL கிண்ணத்தை சுவீகரித்த ஒரு அணி என்ற அடிப்படையிலே அந்த அணி மீது பலத்த எதிர்பார்ப்புகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அப்படி இருந்தும் கூட அவர்களுடைய இந்த முறை வீரர்களை வாங்கிய விதத்திலே பல குறைபாடுகள் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் டோனி என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய அந்த பலத்தை வைத்து ரசிகர்களுடைய அந்த பலத்தையும் வைத்து மீண்டும் ஒரு தடவை தங்களால் நிரூபிக்க முடியும் என்ற அந்த கருத்து இப்போது பொய்யாக்கப்பட்டு தங்களுடைய அந்த சென்னை அணி இப்போது முதல் சுற்றோடு வெளியேறுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏலத்திலே மிக சிறப்பாக செயல்பட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் எதிர்பார்த்தது போன்று அல்லாமல் பெரும்பாலும் அவர்களும் முதல் சுற்றிலே வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மிக பலம் வாய்ந்த உலகத்தின் தரம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர்களையும் பந்து வீச்சாளர்களையும் கொண்டிருந்த அந்த அணியால் கூட தொடர் வெற்றிகளை பெற முடியாமல் தற்போதைய நிலையிலே கடைசியிலிருந்து கடைசி 4வது இடத்திலே 4 இடங்களிலே அவர்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வழமை போன்று மும்பை இந்தியன்ஸ் தன்னுடைய செயற்பாட்டின் வடிவமாகவும் தன்னுடைய ஏல எடுப்பின் மூலமாகவும் தன்னை ஒரு சிறந்த அணியாக மீண்டும் நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது. மார்க் பவுச்சர் பயிற்சியாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு மகள ஜெயவர்தன அணி மீண்டும் பயிற்சியாளராக பொறுப்பேற்கப்பட்ட பின்னர்
அவர் வந்த காலத்தில் இருந்து முதலிலே தோல்விகளை சந்தித்திருந்தாலும் கூட மீண்டும் தொடர் வெற்றிகள் மூலம் தன்னை பலம் வாய்ந்த அணியாக மீண்டும் ஒரு தடவை தன்னை நிரூபித்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி பேசி இருக்கின்றோம். பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி தன்னை ஒரு பலம் வாய்ந்த அணியாக இந்த வருடம் நிரூபிக்கும் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். பல தரப்பட்ட பல ஆளுமை மிக்க வீரர்களை கொண்டிருந்தாலும் விராட் கோலி என்கின்ற அந்த தனிமனித பலத்துக்கு உரம் சேர்க்கும் விதமாக ஏனைய வீரர்களையும் உள்ளடக்கி இம்முறை மிகச்சிறந்த அணியாக தன்னை வெளிப்படுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட லக்னோ அணி இப்போது அதுவும் குறிப்பாக அதிக தொகை கொடுத்து வாங்கப்பட்ட ரிஷாட் பந்தவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன்னுடைய துடுப்பாட்டத்தால் எதுவும் சாதிக்க முடியாத நிலையிலே முதல் சுற்றிலே வெளியேறுமா இல்லை இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறுமா என்கின்ற கேள்விக்குறியோடு இப்போது போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் 4 போட்டிகள் அந்த அணிக்கு இருக்கிறது. 4ம் வெற்றி பெற்றால் தான் இரண்டாம் சுற்றுக்கு செல்ல முடியும் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலையிலே அந்த அணி இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய அணிகள் நாங்கள் குறிப்பிட்டது போன்று பஞ்சாப் அணியாக இருக்கலாம் சரி, டெல்லி அணியாக இருக்கலாம் சரி, அவர்கள் எதிர்பார்க்கப்பட்டது போன்று தங்களுடைய செயற்பாடுகளை வழிகாட்டிய வண்ணமே இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட கடந்த போட்டியிலே அக்ஷார் பட்டேல் அவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். யார் அணியை வழிநடத்துவார், அடுத்த போட்டிக்கு முன்பாக தன்னை தயார்படுத்தி விடுவாரா என்கின்ற கேள்வி இருக்கிறது. கல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த மட்டிலே அஜித் ரெஹானா அவர்கள் காயமடைந்திருக்கின்றார். கடந்த போட்டியிலே முதலிலே துடுப்படுத்தானாலும் 2வது முறை தன்னை பந்து வீச்சிலே களத்தெடுப்பிலே அவர் ஈடுபடவில்லை. சுனில் நரேன் அவர்கள் அணி பொறுப்பை தலைமையேற்று செயற்படுத்தியிருந்தார். மிகச் சிறப்பாக தன்னுடைய அணி வழிநடத்தலை செய்திருந்தார். அந்த அவருடைய வழிநடத்தலின் பிரகாரம்தான் டெல்லி அணியை அவர்களுடைய மைதானத்திலே வைத்து வெல்வதற்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில் இருக்கிறது. குஜராத் டைட்டனை பொறுத்த மட்டிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த முறையும் அவர்கள் நிச்சயமாக பிளே ஆஃப் 2வது சுற்றுக்கு அவர்கள் தகுதி பெறுவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய முறையிலே அவர்கள் தங்களை வழிநடத்தி செல்கின்றார்கள் என்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த வேளையில் பாலா, இந்த IPL போட்டிகள் உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களால் பார்க்கப்படுகின்றது. மற்ற நாடுகளிலும் இந்த IPL தொடர்கள் இருக்கிறது. இலங்கையிலும் இருக்கிறது, LPL இருந்து பாகிஸ்தானிலும் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவிலும் இருக்கிறது. ஆனாலும் இந்த IPL என்று சொல்லுகின்ற பொழுது அது உலகம் உள்ள அனைத்து கிரிக்கெட் ரசிகர்களாலும் பார்க்கப்படுகின்ற ஒரு போட்டி. இந்த போட்டி நடைபெறுவதற்காக பல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளை கூட அந்த நேர அட்டவணையிலிருந்து ஒதுக்கி வைப்பார்கள். இப்படியாக பார்க்கின்ற பொழுது, ஒரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த IPL போட்டி ஒரு வேளையில் வீரர்களுக்கும் அந்த விளையாட்டுக் கழகங்களுக்கும் வருமானத்தை ஈட்டிக் கொடுப்பது என்ற ஒரு பக்கம் இருக்க, இந்த IPL போட்டிகள் வந்தவுடன் அந்த கிரிக்கெட் விளையாடுகின்ற அந்த தரம் குறைவடைந்து விட்டது, அந்த கிரிக்கெட்டை விளையாடுகின்ற முறை மாறிவிட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த IPL போட்டிகளினால் இந்த கிரிக்கெட்டின் தரம் குறைந்திருக்கின்றதா அல்லது வளர்ந்திருக்கின்றதா? இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன? 2 விதமாக பார்க்கலாம். கிரிக்கெட் வளர்ந்திருக்கின்றதா என்பதை விட பல புதிய வீரர்களை, இலைமறை காயாக இருக்கின்ற வீரர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த T20 கிரிக்கெட் என்பது மிகவும் அதி உச்சமாக உதவி செய்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். ஆனால் கிரிக்கெட்டை பொறுத்த மட்டிலே விரும்பி பார்க்கின்ற இப்பொழுது நீங்கள் கடந்த காலங்களை பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 50 ஓவர் கிரிக்கெட் என்பது மருகி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்ற பொழுது முன்பு டெஸ்ட் போட்டி நடைபெற்றால் 5 ஒருநாள் போட்டி அல்லது 7 ஒருநாள் போட்டிகள் இடம்பெறுவதை நாங்கள் வலிமையாக பார்த்து வந்திருக்கின்றோம் கடந்த 25-30 ஆண்டுகளாக. ஆனால் இந்த IPL அல்லது இந்த T20 கிரிக்கெட் வந்த பிற்பாடு இப்பொழுது டெஸ்ட் விளையாடுகின்ற நாடுகளோடு பார்க்கின்ற பொழுது ஒரு 5 T20 மேட்ச் இருக்கும். அதே போன்று 2 அல்லது 3 ஒருநாள் போட்டிகளை தான் நாங்கள் காணக்கூடியதாக விளையாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த T20 என்பது ஒரு புறம் இலைமறைக்காயாக இருக்கின்ற வீரர்களை வெளிக்கொண்டு வருகின்ற அதே வேளையிலே டெஸ்ட் போட்டிகளை விரும்பி பார்க்கின்ற ஒரு வீரரை டெஸ்ட் போட்டியின் ஊடாகத்தான் அவருடைய திறமையை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும் என்பது கிரிக்கெட் வல்லுநர்களுடைய கடந்த கால ஜம்பவான்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இந்த T20 வளர்ச்சி என்பது நிச்சயமாக டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு களத்த அடியாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாங்கள் பார்த்தால் இந்த T20 IPL வந்த பிற்பாடுதான் பல எல்லோரும் ஒரு பக்கமாக பணமாகவும் கிரிக்கெட்டை ஒரு வியாபாரமாகவும் மாற்றுகின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். உலகிலே மிகப்பெரிய ஒரு லீக்காக பார்க்கப்படுவது IPL. $6.1 பில்லியன் பெறுமதி வாய்ந்த ஒரு லீக்காக அந்த லீக் பார்க்கப்படுகிறது. பிக் பாஷ் இருக்கிறது ஆஸ்திரேலியாவிலே. ஆனால் IPL விளையாடுகின்ற போதுதான், அந்த தொடர்கள் நடக்கின்ற போதுதான் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்றும் சர்வதேச போட்டிகள் அனைத்துமே ஒத்திவைக்கப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அங்கே பிசிசிஐயினுடைய மணி பவர், அவர்களுடைய அந்த பலம் என்பது ஏனைய நாடுகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்பொழுது இந்திய ஆஸ்திரேலிய டூர் போட்டிகள் நடைபெறுகின்ற போது அங்கே இது பிக் பாஷ் கிரிக்கெட் T20 நடக்கும், PSL நடக்கும், லங்கா பிரீமியர் லீக் நடக்கும், சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் T20 நடக்கும், நியூசிலாந்திலே போட்டி நடக்கும், கரேபியன் லீக் நடக்கும். ஆனால் இந்தியாவிலே IPL நடைபெறுகின்ற போதுதான் ஏனைய சர்வதேச போட்டிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்படுகின்றன. ஆனால் இப்போது ஒரு கருத்தாக சொல்ல போனால் இப்பொழுது ஜிம்பாப்வே அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையில் நடைபெறுகின்ற டெஸ்ட் போட்டியை தான் நாங்கள் ஒரு கருத்தாக சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆனால் ஏனைய நாடுகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகள் அனைத்துமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த IPL-இன் வருகையால் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியும் சரி, ஒரு நாள் போட்டியும் சரி வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆனால் மறைமுகமான உண்மையை நாங்கள் கொண்டே ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சரி, இந்த வேளையிலே நீங்கள் சொன்னீர்கள் அந்த புதிய வீரர்களுக்கு அறிமுகம் இந்த IPL கொடுத்திருக்கிறது என்று சொல்லி. கடந்த வாரத்திலிருந்து எல்லோருடைய பேசு பொருளாக மாறியிருப்பவர் அந்த 14 வயது இளம் வீரர். அவருடைய துடுப்பாட்டத்தை நிச்சயமாக நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இன்று நடக்கின்ற போட்டியும் பம்பாய் இந்தியன்ஸ் அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டியாகவும் இருக்க போகின்றது. அவரும் அந்த 14 வயது அவரும் துடுப்படுத்த ஆட இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த IPL இளம் வீரர்களுக்கும் நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது என்றது உண்மைதான். இப்பொழுது இந்த பிளே ஆஃப் வருகின்றது. இந்த பிளே ஆஃபுக்கு எந்த அணிகள் நிச்சயமாக போகின்றது? இந்த இறுதிப் போட்டியை யார் வெல்லப் போகின்றார்கள் என்றதை பற்றி உங்களுடைய ஊகம் என்ன? இல்லை, முதல் நிச்சயமாக இப்போது வைத்து கடந்த போட்டிகளை வைத்து பார்க்கின்ற போது பெங்களூர் அணி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகின்றன. குஜராத் அணியும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று மும்பை அணியும் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதே போன்று பஞ்சாப் அணியும் லக்னோ அணியும் மிக பலத்த போட்டியோடு இருக்கின்றன. 4வது இடத்திற்கு யார் செல்ல போகின்றார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி அங்கே நிலவ போகின்றது என்பது இப்போது நடந்து முடிந்திருக்கின்ற போட்டிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது. இளம் வீரர்களின் அடிப்படையிலே நீங்கள் சூரியவம்சியை குறிப்பிடுகின்றீர்கள் என்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் இன்றைய தினம் அவருடைய ஒரு நிஜமான ஒரு பல பரீட்சையை நாங்கள் காணக்கூடியதா இருக்கும். பும்ராவை அவர் சந்திக்க போகின்றார், டென் பொலட்டை அவர் சந்திக்க போகின்றார், தீபக் சாகரை அவர் சந்திக்க போகின்றார். ஆகவே குறிப்பாக இந்த 3 உலக தரம் வாய்ந்த உலகின் முன்னணி பந்து வீச்சாளர்களை அவர் எதிர்கொள்கின்ற போது எவ்வாறு அந்த பவர் பிள்ளைகளே தன்னை தடுத்தாட போகின்றாரா இல்லாவிட்டால் அவர்களுக்கு அடித்தாட போகின்றார்களா என்பதை இன்றைய தான் நிச்சயமாக ஒரு உண்மையான ஒரு கள போராட்டத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இது எதற்குமே அஞ்சாத இளம் கன்று பயமறியாது என்பது போல் எதற்குமே அஞ்சாமல் கடந்த போட்டியில் அவர் விளையாடிய விதத்தை வைத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த போட்டியிலும் 100 அடிக்காவிட்டாலும் கூட பந்து வீச்சாளர்களுக்கு அச்சத்துக்கு உள்ளாகின்ற வகையிலே அவருடைய துடுப்பாட்டம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் இஷாந்த் சர்மாவுக்கு முன் வந்து அவர் 6 ஓட்டங்களை அடித்து ஆடுகின்றார், முகமது சிராஜுக்கு ஆடுகின்றார், ரஷீத் கானுக்கு ஆடுகின்றார். ஆகவே உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்களை எதிர்கொண்ட அவர்களுக்கு இவர்களையும் பயமின்றி எதிர்கொள்வார் என்பதுதான் அங்கே எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆட்டத்திலே ஆக்ரோஷம் இருக்கிறது. அந்த ஆக்ரோஷத்தோடு சேர்ந்து ஒரு சிறிதளவு பொறுமை இருக்குமாக இருந்தால் ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரரை இன்றைய தினமும் நாங்கள் ஒரு போட்டியை இன்றைய தினமும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு விடயம், ஏனைய முன்னாள் ஜம்பவான்கள் சொல்லுகின்ற விடயம், பழைய அதாவது எப்படி நாங்கள் 88, 89 டெண்டுல்கரை ஒரு சிறு பையனாக 15 வயது 16 வயது பையனாக நாங்கள் பார்த்தோமோ அதே போன்றதான ஒரு சிறியதான ஒரு பையனை இப்பொழுது மிகச்சிறந்த திறமையோடு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்று. ஆனால் இருந்தாலும் கூட எல்லோருடைய எதிர்பார்ப்பும் டெண்டுல்கரை போன்று அவரும் 16 வயதிலே வந்தார், இவர் 14 வயதிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா இந்திய அணியில இடம்பெறுவதற்கு என்று. ஆனால் சர்வதேச கிரிக்கெட் விதிமுறைகள் அவ்வாறு இடமளிக்கவில்லை. 15 வயதை கடந்த பின் 15 வயதிலே தான் சர்வதேச போட்டியிலே விளையாட முடியும் என்று ICC ஒரு புதிய விதியை வைத்திருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு வருடம் அவர் காத்திருந்த பின்புதான் இந்திய அணியிலே இடம் பிடித்தாலும் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இதற்கு முன்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். உலகிலேயே அதிகுறைந்த வயதிலே விளையாடியவர் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் கசன் ராசா அவர்கள். 14 வயதிலே அவர் விளையாடியிருந்தார். அந்த சாதனையை முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட ICC-னுடைய புதிய விதிமுறையால் அவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு அடுத்த வருடம் வரை காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்றபடி.
நன்றி பாலா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு இந்த ஐபிஎல் போட்டி தொடர்பான விளக்கங்களை நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு பிறிதொரு பொழுதில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் பாலா. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.